ஹாய், எப்படி இருக்கீங்க? நம்ம வீடு எவ்வளோ மெஸ்ஸியா இருந்தாலும், வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னு சொன்னா மட்டும் போதும். அந்த 10 நிமிஷமோ, இல்ல 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே வீடையே அப்படியே பளபளன்னு ஆக்கிடுவோம். அந்த மாதிரி தான் நான் இன்னைக்கு பண்ணிட்டுருக்கேன். நாளைக்கு எங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு கெஸ்ட் வராங்க. ஸோ, அதனால கிச்சன வந்துட்டு டீப் கிளீனிங் பண்ணலான்னு டீப் கிளீனிங் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் கிராசரிஸ் ரீஃபில்லிங் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. அத பண்ணிட்டு, அப்படியே ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணிட்டு, கிச்சன் கவுண்டர் டாப்லாம் கிளீன் பண்ண வந்துட்டேன். நான் வந்து பிங்க் ஸ்டஃப்னு ஒரு பேஸ்ட் இருக்கும். அத வச்சு தான் கிளீன் பண்ணுவேன் மோஸ்ட்லி. அது ரொம்பவே சூப்பரா ஒர்க் ஆகும். இன்னொரு வீடியோல நான் அந்த ஃபோட்டோவோ, இல்ல வீடியோவோ காமிக்கிறேன். என் ஹஸ்பண்ட் பேட்மிண்டன் விளையாட போயிருந்தாங்க. ஸோ, அவங்க வந்ததுமே நாளைக்கு தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் கொஞ்சமான ஐட்டம்ஸ் தான். அது மட்டும் வாங்கலான்னு பக்கத்துல உள்ள சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். நைட் ஒரு 8:30 ஆயிடுச்சு. அப்பவுமே இன்னும் சன்செட் ஆகாம தான் இருந்துச்சு. ஃபியூ ஐட்டம்ஸ் தானே வித்தின் 10 மினிட்ஸ்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு, கடைசியில பில் போடும்போது தான் ஒரு ஃப்ளவர் வாங்கலான்னு தோணுச்சு. ஐ மீன் பொக்கே. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு. அண்ட் கம்மியா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வதங்குன மாரி இருந்துச்சு. அதனால நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, ஒரு செடியாவே வாங்கிடலாம். செடியே பிரைஸ் கம்மியா தான் இருந்துச்சு. அதிலுமே அதே அளவு தான் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. வேணும்னா நம்ம ஃப்ளவரா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல செடி வளர்ந்தாலும் வளரட்டும் அப்படின்றதுக்காக நான் அத வாங்கிட்டு வந்துட்டேன். எவ்ளோ பிரிட்டியா இருக்கு பாருங்க. அந்நேரத்துக்கு ஆரஞ்சு ஜூஸ் வேணும்னு ஒரே இடம். அப்புறம் போட்டு குடுத்துட்டு, ஃபுல்லா கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் போய் படுத்தோமே. ஐல் சீ யூ இன் த நெக்ஸ்ட் ஒன். டூ வாட் மேக்ஸ் யூ ஹேப்பி. பை பாய்.